டிடிவி தினகரன் அவர்களே, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை அதிமுக தலைமை கழக கட்டிடத்தின் நிழல் கூட உங்கள் மீது பட்டது கிடையாது. ஆனால் அவர் மறைவின் பின்பு கழக துணை பொதுச் செயலாளர் பதவியும் எடுத்துக்கொண்டு தமிழகத்தின் முதல்வர் என தன்னை நினைத்து கொண்டு பதவி வெறி பிடித்து திரிந்து தமிழகத்தையும் அதிமுக கழகத்தையும் உங்கள் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் வைக்க நினைத்த நீங்கள் என்ன முற்றிலும் துறைந்த முனிவரா? திரு செங்கோட்டையன் அவர்களே, புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அரசியலிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு அரசியல் அனாதையாக இருந்த நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இருந்த உங்களை அமைச்சராக்கி அழகு பார்த்து 4.5 ஆண்டுகள் தனது அமைச்சரவையில் உங்களை அங்கம் வகிக்க செய்து அழகு பார்த்த புரட்சி தமிழன் எடப்பாடியார் அவர்களுக்கு துரோகம் செய்துவிட்டு தற்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைக்கூலியாக இருக்கும் டிடிவி தினகரன் அவர்களுடனும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடனும் கைகோர்த்து இருக்கும் நீங்க என்ன தியாக செம்மலா? ஓ பன்னீர்செல்வமாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், ஏன் உங்களுக்கு இப்பொழுது மட்டும் இவையெல்லாம் தெரிகிறது? 4.5 ஆண்டுகள் அமைச்சராக பதவி வகித்தீர்களே, அப்பொழுது எதுவும் உங்களுக்கு தெரியவில்லையா? உங்களுக்கு உண்மையிலே அக்கறை இருந்திருந்தால் அப்பொழுது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இவை எல்லாத்தையும் செய்திருக்க வேண்டியதுதானே? ஏனென்றால் எல்லாவற்றிலும் சுயநலம். அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரம் வேண்டும், அதிமுக ஆட்சியில் இல்லாத போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கைக்கூலியாக அதிமுகவை அழிப்பதற்கு திட்டம் தீட்ட வேண்டும். உங்கள் திட்டம் ஒருபோதும் நிறைவேறாது. ஏனென்றால் அஇஅதிமுக என்ற ஒரு பேரியக்கம் புரட்சி தமிழன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் இரும்பு கரங்களில் மிக வலிமையாக உள்ளது. எப்பொழுது திரு டிடிவி தினகரன் அவர்களும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து தேர்தல் களத்தில் போட்டியிட்டனரோ அப்பொழுதே அவர்கள் இருவரும் அஇஅதிமுகவை பற்றி பேசுவதற்கான அருகதையை இழந்துவிட்டனர். இந்த அரசியல் சூது தெரியாமல் திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர்களுடன் கைகோர்த்து தனது அரசியல் எதிர்காலத்தையே தொலைத்து விட்டார். இது போன்ற சலசலப்புக்கு அஞ்சாமல் நமது இலக்கை நோக்கி பயணித்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று புரட்சி தமிழன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களை முதல்வராக்குவோம். நாளை நமதே. நன்றி, வணக்கம்.